ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, அந்த மொபைல் ஃபோனை வச்சு என்னால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரீ டைமில் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் நல்லா பணம் சம்பாரிச்சுக்கவும் முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஆப் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரீ டைமில் ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆப் தான். ஸோ இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எப்பவும் போல தான் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும், நீங்களும் குயிக்காக ஆன் பண்ணிக்க முடியும். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் கொடுப்போம். ஸோ டெலிகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மஸ்ட் ஜாயின் பண்ணிக்காங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு எல்லோருமே ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான அப்டேட்டும் அதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா ஆப்க்கான அப்டேட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஆப்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், கண்ட்ரி, லாங்குவேஜ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பாருங்களேன், நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பில் இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணி ஆன் பண்ணலாங்கிறது இப்போ பார்த்தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீழே பாருங்களேன், ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆடு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆடு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்துட்டு கேட்கும். ஸ்டார்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் வந்து ப்ளே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் ஃபோனை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி வைங்க போதும். வேறு எந்த விதமான வேலையும் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடையில இந்த மாதிரி கல்லை வந்து விழுகும். இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி மட்டும் வைங்க, உங்களுக்கான பாயிண்ட்ஸ் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். மேலே பாருங்களேன், லெவல் 1ன்னு இருக்கும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். சைடில் பாருங்களேன், ஒரு டைம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நேரம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதுக்கான டைம் தான் இது. அந்த டைமை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை உங்களால் கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிவார்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களால் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட வேலெட்டுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா டாலர்ஸாக வந்து உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷனை இப்போ டக்குன்னு பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏர்னிங் ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ராவல் பண்ணலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஹோம் பேஜில் வேலட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்களேன், வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தேவை, நம்ம யூபிஐ மூலியமாக தான் வித்ட்ராவல் பண்ணிக்க போகிறோம். ஸோ யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துருங்க. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே உங்களோட அக்கௌண்ட்டில் இவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைச்சிடும். யூபிஐ மூலிமா நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.35 USD வந்து நம்மளோட வேலட்டில் இருக்கணும். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணதும் டக்குன்னு வித்ட்ராவல் கொடுத்துருங்க. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.